உங்கள் வீட்டில் யாரும் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னையிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. April 1 to ஃபுல் டே டாபிக் வைஸ் டே 1 டே 2 அப் டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஃபாலோ பண்ணுவோம், சாப்டர் 1 சாப்டர் 2. ஸோ இந்த டேல என்ன ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறோமோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக செட்டம் எடுத்துடலாம். ரொம்ப பேர்டனாக இருக்காது, ரொம்ப கஷ்டம் இருக்காது, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஒரு நாளைக்கு 10 to 12 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இது எங்கள் டியூஷன் சென்டரில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. டே பை டே பசங்களுக்கு நாங்கள் இது எழுத வைக்கிற மெத்தடு. ஸோ நீங்களும் இது ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்க்கலாம். டே 1 சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் நமக்கு இப்போ ஸ்கூல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க. இன்னைக்கு டே 1 டேட் போட்டு நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அன்னைக்கு டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் இந்த டாப்பிக்கில் HCF LCM பார்ப்போம், இர்ரேஷனல் நம்பரோட ஃப்ரூட்ஸ் பார்ப்போம், அண்ட் ப்ரூஃப் பேஸ்டாகவே நமக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா HCF வேல்யூ தான் பார்க்குறோம். எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் 52x + 117y. ப்ரூவ் தட் x² - x is divisible by 2. இது எல்லாமே யூக்ளிட்ஸ் லெம்மாவோட கண்டென்ட் தான், கொஞ்சம் கம்பைண்டாக இருக்கும் டே 1 ஷெடியூலில். இந்த டாப்பிக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு புக்கில் இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். HCF LCM கொடுத்து இதில் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ எப்படி பார்க்கறது? A² divisible by n இருந்தால் n is also divisible by n. இது நமக்கு ஒரு தியரம், ஃபண்டமெண்டல் தியரத்தோட ப்ரூஃப் எப்படி கொடுக்கறது? ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருந்தால் எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறது? மிஸ்ஸிங் த டேர்ம், இந்த ட்ரீயோட வேல்யூ எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, இது எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் divisible by exactly divided by 12, 15, 36 என்ன மெத்தடு? அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிசிபிலிட்டி தான் கொஞ்சம் கொடுத்துருப்போம். ஒரு அப்ளிகபிள் ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, HCF அண்ட் LCM ஃபார்மேட் கொடுத்தா எப்படி ஃபாலோ பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 12 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் வருதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணுற ஷீட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுடைய கணிதப்பழி@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Subscribe our channel and share your contact. Thank you.